2023 பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு போன் மேரோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வெள்ளூர் சிஎம்சியில் அட்மிட் ஆகிறேன். ஒரு மாதம் கழிச்சு 2023 மார்ச் 15-20 தேதியிலிருந்து எங்களுடைய பகுதிக்கு கேன்சருக்கான பிராண்ட் அம்பாஸ்டர் நான் தான். பிராண்ட் அம்பாஸ்டர்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கல்யாண் ஜுவல்லர்னா ப்ரோ வருவார், சத்யராஜ் வந்தார்னா அது குமரன் ஜுவல்லரின்னு சொல்லுவோம். அது மாதிரி எங்கள் பகுதிக்கு நானும் ஒரு பிராண்ட் அம்பாஸ்டரு. அடிக்கடி ஃபோன் கால், எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்ன மாதிரி எடுத்தீங்க, எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்திருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி மாறி மாறி என்கொயரி. அப்புறம் எனக்கு நோய் வர வரைக்கும் அதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. எனக்கு கேன்சர் அப்படின்னு வருங்கிற இதை நான் கற்பனைகளோடு நினச்சி பார்க்கவும் கூட இல்லை. ஏன்னா வேலை பார்க்குறது எனக்கு ஒரு போதை. வேலை என்பது அது ஒரு செயல் இல்லை, அது ஒரு வகையான போதை தான். அந்த போதையை தவிர நான் எந்த போதையுமே உபயோகித்து பழக்கம் இல்லாதவன். அதனால் அதை பற்றி யோசனையே இல்லை. நான் எங்கள் அம்மாவுடைய உடல்நிலைக்காக வேண்டி பார்க்குறக்காக ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். ஒரு 2-3 மாதமாக இடுப்பு வலி ஒன்று இருக்குது. அங்கே போய் நீவலாம், இங்கே போய் எண்ணெய் போடலாம், அல்லது பாயில் நீட்டி படுத்திங்கன்னா சரியாக போயிடும் ஆள் ஒன்று சொன்னாங்க. எதையுமே நான் எடுத்துக்கல. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், நண்பர் பால்வண்ணனும் இருக்கார், ராயல் கேரத்தும் போயிருந்தோம். அதனால் பால்வண்ணனை பார்க்கலான்னு போகும்போது அவர் பார்க்கும்போதே உங்களுடைய உள்ள நடந்து வரதே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்கண்ணா, எதுக்கு ஒரு சிடி பார்த்துடலாம், பெட் சிடி பார்த்துடலாம்ங்கிறாரு. பார்த்துட்டு வந்தோடனே சொல்கிறாரு, கேன்சருக்கான சிம்டம்ஸ் இருக்க மாதிரியும் இருக்குது, மல்டிபிள் மைலோமாவும் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த இரவு பூரா நானும் என்னுடைய மனைவியும் ஐயோ கேன்சராக இருந்துடக்கூடாது, மல்டிபிள் மைலோமாவாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மல்டிபிள் மைலோமாங்கிறது கேன்சர்னுடைய ஒரு குரூப் தான் அப்படிங்கிறது அன்று வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ அடுத்த நாள் 2 நாள் பால்வண்ணன் லீவு. அடுத்த மாப்பிள்ளை ரமேஷ் கிட்ட பேசுகிறோம். அவர் வர்றாரு, எடுக்கிறாரு, அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு. எடுக்கும்போது அவருடைய கை நடுங்குது. இந்த பக்கம் பார்த்துட்டு மச்சான் இது கேன்சருக்கான சிம்டம் தான் அப்படிங்கிறாரு. அடுத்த நிமிஷம் நான் கேட்ட கேள்வி வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யலாம் மாப்பிள்ள அப்படின்னு. அவர் 1 நிமிடம் தயங்கிட்டு அடுத்து ஹீமோத்தானுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வெளியில் வரும்போது எங்கள் அம்மா ஹெமரேஜ், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ளே இருக்காங்க. பார்க்குறதுக்கு நிறைய உரமுறை வந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வரும்போது அவங்ககிட்ட சிரித்து பேசணும், சகஜமாக இருக்கணும். ஆனால் எனக்கு கேன்சர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த நிமிஷம்தான் கேன்சர் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த மன அழுத்தத்தோடவே அதை வெளியில் தெரியாமல் மற்றவங்ககிட்ட பேசிட்டு வர்றேன். அதுக்கு மேலே எனக்கு அறிமுகம் இருக்கிற டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசும்போது எங்களுடைய ஃபீல்டில் எங்களுக்கு தெரியும், ஹார்ட்னா ஹார்ட்டு, வயிறுனா வயிறு, நரம்பியல்னா நரம்பியல். மற்றபடி இது சம்மந்தமாக கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்களும் கூகுளில் போய் படித்து பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால் அந்த துறை சம்மந்தமாக பார்த்துக்கலாம்னா அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்து முதல் கட்டமாக கேஎம்சிஹெச்சில் ராஜசேகர் இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு போகிறோம். அவர் பார்த்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்தது மாதிரியான டேப்லெட் எடுக்குவேன்னு, ஹீமோக்கான டேப்லெட்டு. அதுக்கு பின்னாடி போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷனுக்கு போக வேண்டியது இருக்கலாம் அப்படிங்கிறாரு. பெரும் பயம். போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷனுங்கிறது பேப்பரில் பார்க்குறோம், படிக்கிறோம். அது உள்ளே போகிறவங்க நிறைய பேர் மறுபடியும் பிழைச்சி வரமாட்டாங்க மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வேண்டி பெரும் தயக்கம். அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணுங்கிறக்கா பதிலாக செகண்ட் ஒப்பீனியன் இல்லை, நாங்கள் 10th ஒப்பீனியன் கேட்டோம். 10 பேர்கிட்ட மாற்றி மாற்றி புகழ்பெற்ற மருத்துவமனையில் கேட்டே இருந்தோம். அது வந்த உடனே அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இதை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி பார்க்கலாம், ராயல் கேர்லேயும் சரி கேஎம்சிஹெச்லேயும் சரி இந்த ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க நிறைய போராடுறாங்க. அதுவே மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. பிளட் எடுத்து அனுப்புகிறாங்க, பிளட்டில் கேன்சருக்கான சிம்டம்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுது. திரும்ப எலும்பை வெட்டி எடுத்து அனுப்புகிறாங்க. எதுக்கும் ஸ்பேர் எடுத்துக்கலாம்னு 3 ரிசல்ட் அனுப்ப வேண்டியதுக்கு பதிலாக 6 இடத்துல வெட்டி எடுத்து அனுப்புகிறாங்க. 6ல் முதல் 3 போயிட்டு அதுலேயும் எதுவும் இல்லை, கேன்சருக்கான சிம்டம்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் வந்துடுது.
அதில் நம்பிக்கை இல்லாமல் வேற பக்கம் அனுப்பிச்சு பார்க்கலாம். இதில் ரிசல்ட்டில் கேன்சர் சிம்டம்ஸ் இல்லை, இருந்தாலும் உடலில் அந்த சிம்டம்ஸ் தெரியுது, நம்ம வேற பக்கம் அனுப்பலாம்னு சொல்லி போட்டு இன்னொரு 3 சாம்பிளை வேற பக்கம் அனுப்புகிறோம். அங்கிருந்தும் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு. அப்போ இதில் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு போன் மேரோ உள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜையை எடுத்து அனுப்புகிறாங்க. அதில் கூட தீர்க்கமான ரிசல்ட் வரல. அப்போ ராஜசேகர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம், மல்டி ஃபோக்கல் பிளாஸ்மா சைட்டோமான்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னா, கேன்சர்னு நம்ம ஒரு பொது வார்த்தையில் சொல்லிடுறோம், ஆனால் உள்ளே போனால் அதில் லட்சக்கணக்கான பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறது எலும்புல வரலாம், தோலில் வரலாம், ரத்தத்தில் வரலாம், இமைகளில் வரலாம், ரோமக்கால்கள் வரலாம், நாக்கில் வரலாம், மார்பில் வரலாம், அப்படி எல்லா பக்கமும் இருக்கலாம். அந்த இடங்கள் மட்டும் இல்லை, அதுலேயும் எத்தனையோ உட்பிரிவுகள். எப்படி சொல்லலாம்னா, உணவு சாப்பாடு உணவு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த உணவில் எத்தனை வகை இருக்குது? வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸுக்கு போயிட்டோம்னு சொன்னோம்னா அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சைன்னு எத்தனையோ இருக்குது. அதில் திராட்சை எடுத்துக்கிட்டோம்னா திராட்சையில் எத்தனையோ வகை இருக்குது. நட்ஸில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் எத்தனை பிரிவு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாம்லேயுமே ஏகப்பட்ட உட்பிரிவு இருக்கும்போது இதுலேயும் மட்டும் இருக்கக்கூடாதா? இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்கள் சொல்கிறது என்ன, எல்லாத்த உடம்புலையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இந்த கேன்சர் செல்ஸ் இருக்குது, அது எப்போ டெவலப் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த மல்டி ஃபோக்கல் பிளாஸ்மா சைட்டோமா இவ்வளவு நாளைக்கு இந்த டேப்லெட் எடுங்க, அதுக்கு பின்னாடி போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ராஜசேகர் சொல்கிறது சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்னுடைய சன்னு சிங்கப்பூர் வராரு. சிங்கப்பூரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை, இப்போ டக்குன்னு என்னால் ஞாபகம் பண்ணி சொல்ல முடியல. திரும்ப மும்பைக்கு டாடா மெமோரியலுக்கு என்னுடைய பொண்ணு கொண்டு போகிறான். அங்கிருந்து வந்த 2 பேருமே சொன்ன ரிசல்ட்டு நம்ம ராஜசேகர் சொன்ன ரிசல்ட்டோட அப்படியே பொருந்தி போகுது. சரி ரைட்டு, இங்கே டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், அடுத்து போன் மேரோவுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம். மெட்ராஸில் மியாட் போகலாம்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேயும் ஒரு சிட்டிங் போனேன். அங்கே எனக்கு மனசுக்கு திருப்திகரமாக இல்லை அவங்களுடைய அந்த கவுன்சிலிங்கு பேசுனது. அடுத்து அப்பல்லோ போகிறோம். அப்பல்லோவில் 2 டாக்டர் பார்க்குறோம். ஒரு டாக்டர் இன்றே அட்மிட் ஆகுங்க, அவசரம், ஏன் இவ்வளோ லேட் பண்ணீங்க அப்படிங்கிறாரு. எவ்வளோ செலவாகும்னா 40 லட்சம் ரூபாய் ஆகுங்கிறாரு. சரி பார்க்கலாம்ட்டு அடுத்து அதே ஹாஸ்பிட்டலில் அதே அப்பல்லோவில் இருக்கிற ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் இதே ஃபீல்டு இருக்கிற அவரை போய் பார்க்குறான். அவர் இது சக்கரை மாதிரி இது ஒரு வகையான நோய்ங்க, இதுக்கு நீங்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷன் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, இன்னொரு 5 வருஷம் சமாளிச்சிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஏராளமான மருந்து வந்துரு, அந்த அன்னைக்கு நம்ம வேறு மாதிரி போயிடலாம், அதையே அவசரப்படுறேங்கிறாரு. அப்போ ரைட், அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு போட்டு எல்லாரும் மன நிம்மதியோடு ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்த பின்னாடி அடுத்து வர்ற ரிசல்ட்டு அடுத்த டாக்டர் வந்து, இல்லை இதுதான் உங்களுக்கு தரணும், இப்போ நீங்கள் செய்யாம விட்டிங்கன்னா இப்போ வந்து உங்கள் உடம்புல எந்த விதமான குறைபாடும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்குது, இப்போ போனீங்கன்னா அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷனுங்கிறது ஈஸியாக இருக்குது, இன்னொரு 5 வருஷம் கழிச்சா உங்களுக்கு வந்து ப்ரெஷர், சுகர், மற்ற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடலாம், அன்னைக்கு அதை பண்ண முடியாத சூழ்நிலையாயிரு, பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் திரும்ப வந்து மதுரையில் மீனாட்சி மிஷன் போய் கேட்குறோம். அங்கேயும் எனக்கு திருப்திகரமாக இல்லை. ராஜசேகர்கிட்டவே கேட்குறோம். அவர் இதுக்கு 12 லட்சம் ரூபா அவர் அட்மிட் ஆகுங்கிறாரு. ஆனால் அவருடைய பதில் எனக்கு திருப்திகரமாக இல்லை. பணத்தை மட்டும் பார்க்கல, கேட்ட கேள்விக்கெல்லாம் மலுப்பலாவே பதில் சொல்கிறாரு. இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது என்ன சொல்லலாம்னு சொன்னால் மனம் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற கண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு கேட்குறேன். அவர் ஆனால் ஸ்ரீதர்னு ஒருத்தர், ஸ்ரீதர் இல்லை, கார்த்திக்னு ஒரு என்னுடைய நண்பர், அவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதிரி ஒரு இந்த நோய் வந்து வெள்ளூர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தார், அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் போடுறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது, நம்ம சவுத்தில் 5 பேர் தான் இல்லை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரு, 5 பேர்த்தில் நீங்கள் ஆல்ரெடி 4 பேர்த்த பார்த்து வந்துட்டீங்க, மிச்சம் இருக்கிறது விக்ரம் மேத்யூ தான், அவர் சிஎம்சி வெள்ளூரில் இருக்கார், நீங்கள் அவரோட பார்த்துருங்கண்ணா அப்படிங்கிறாரு. திரும்ப வெள்ளூர் போகிறோம். அங்கே பார்த்துட்டு அவரும் அதான் சொன்னார், விக்ரம் மேத்யூவும் உங்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷன் போகிறது சரின்னு என்னுடைய ரெக்கமெண்டேஷனு, ஆனால் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கோங்கிற அவசியம் இல்லை, உடனே செய்யணுங்கிற அவசியம் இல்லை, யோசிங்கிறாரு. அப்புறம் என்னுடைய குடும்பமும் என்னுடைய தரப்புலேயே அந்த முடிவை விட்டாங்க. நான் தான் சரி எடுத்துடுற ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம உள்ளே போகிறோம். 7 லட்ச ரூபா கட்ட சொல்லி சொன்னாங்க. 7 லட்ச ரூபா கட்டி 22 நாள் உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னை 15 நாள்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க.
டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உங்கள் உடம்பு சீக்கிரம் ரெக்கவரி ஆயிடுச்சு, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செலவாகலை, அதில் 1.25 லட்ச ரூபா மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அன்னைக்கே ரீஃபண்ட் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக கொடுத்துட்டாங்க. 7 லட்ச ரூபா கட்டுற 1.25 வந்து 5,5 லட்ச ரூபாய் இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துடுறான். அப்போ கேன்சர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செத்து போயிருங்கிற மனநிலைக்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேன்சர்லேருந்து முழுசாக மீண்டு வந்துட்டோமா, நாம் சாகாவரம் பெற்றுட்டோமா, இனி நாம தான் சாதனையாளரா, அந்த எண்ணமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நாளை மறுநாள் எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம். அது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது பொருந்து. எல்லோருமே பிறந்துட்டோம், மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். கியூவில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம், கியூ நகர்ந்துக்கிட்டே இருக்குது, நாம் பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். கியூவில் அந்த முறைப்படி போகும்போது வருத்தம் இல்லை, அதில் ஓவர்லுக் பண்ணி முன்னாடி போய் முந்தி போயிடுறாங்க இல்லையா, அவங்க மேலே தான் வருத்தம். அதனால நான் மன ரீதியாகவும் எல்லாம் தயாராக இருக்கிறோம். எல்லோருக்கும் அதுதான் செய்தி. மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது வரும்போது வரட்டு. நம்ம கேன்சர்னு சொன்னோடனே உடனடியாக மன ரீதியாக செத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கேன்சரில் எத்தனையோ வகைகளும் குணப்படுத்துறதுக்கான எத்தனையோ வாய்ப்புகளும் இருக்குது. மருத்துவ உலகம் தினந்தோறும் முன்னேறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நாட்டு வைத்தியம், பொங்க வைத்தியம், அந்த இலையை அரைச்சி கூடி, அந்த லேகியத்தை வாங்கி கூடி, இதை இப்படி செய்ய, அதை அப்படி செய்ய, வெயில் நட, நிழலில் படுத்துரு அப்படின்னு சொல்கிறத நம்பி அது விஞ்ஞானத்தை நம்பாமல் இருக்காதீங்க. அந்த மற்ற எல்லா வைத்தியமும், அது தங்க பசுமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா வைத்தியமுமே ஒரு வகையான கண்துடைப்பு தான். எனக்கு தெரிய கேன்சருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஆங்கில வைத்தியத்தை, இங்கிலீஷ் வைத்தியத்தை, இதை நம்புறத மிகவும் எனக்கு நல்லதுன்னு படுது. வழக்கமாக ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதோ திருக்குறள் சொல்கிறதுங்கிறத நான் பாலிசியாக வச்சுருக்கிறேன். அதன்படி சொன்னால், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் வந்ததற்கான காரணத்தை தெரிந்து அதற்கு பிறகுதான் மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணணும் டாக்டர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சந்திப்போம்.